வணக்கம். யாழ் தோழர் அவங்களுடைய சேனலில் ஒரு புத்தகம் அறிமுகப்படுத்தி பேச சொன்னாங்க. அந்த வாய்ப்புக்கு அவங்களுக்கு நன்றி. இன்றைக்கி அன்றே சொன்னார் பெரியார் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த புத்தகம் தந்தை பெரியாருடைய புகழ்பெற்ற புத்தகமான பெண் ஏன் அடிமையானாள்ங்கிற புத்தகத்தை ஃப்ரெஞ்சு இருத்தலியல்வாதியும் தத்துவவாதியும் ஒரு ஃபெமினிஸ்டுமான சீமான் டி புவார் அப்படிங்கிற ஒரு அறிஞர் அவருடைய த செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறது டாக்டர் ராதிகா முருகேசன். இவங்க மனநல மருத்துவர். சென்னையில் எம்பிபிஎஸ் சென்னை எம்எம்சியில் படித்தவங்க. அதற்கு பிறகு லண்டன், வேறு இன்னொரு நாடு போயிருந்தாங்களே, இங்கிலாந்து, இங்கெல்லாம் போய் படிச்சிருக்கிறாங்க. ஸோ மனநலன் சார்ந்து படிக்கிறதுக்காக உலக நாடுகளெல்லாம் பயணித்த ஒரு மருத்துவர், பெரியாரிஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்க அவங்க இங்கே படித்த பெண்ணின் அடிமையானாலையும் அவங்களுக்கு கிடைத்த உலகளாவிய அனுபவமான அந்த புத்தகத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதை ஒரு புத்தகமாக வெளியிட சொல்லி பெரியாரிய தோழர்கள் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வெளிவந்த ஒரு புத்தகம் இது. ஸோ இதுக்கு அணிந்துரை தோழர் ஓவியம் எழுதியிருக்காங்க. ஸோ பெண்ணின் அடிமையானால் அப்படிங்கிற பெரியாருடைய புத்தகம் 1926 1931 வரை குடியரசு இதழ்களில் வந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு புத்தகமாக வெளிவரது தான் 1942 வெளிவருது அப்படிங்கிறத குறிப்பிட்டு ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அதாவது பெரியாருடைய சிந்தனைகள் 1900 ஃபெமினிசம் சார்ந்து பெண்ணியம் சார்ந்து பெரியாருடைய சிந்தனைகள் 1926 தொடங்குது. எழுத்து வடிவம் தொடங்குறது 1926 தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத இந்த புத்தகம் காட்டுது. ஸோ பெண்ணின் அடிமையானாலில் ஒரு 10 தலைப்புகள் இருக்கும். கற்பு, வள்ளுவரும் கற்பும், காதல், கல்யாண விடுதலை, மறுமணம் தவறல்ல, விபச்சாரம், விதவை நிலைமை, சொத்துரிமை, கற்பத்தடை, பெண் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும், இந்த மாதிரி 10 தலைப்புகள். ஸோ இதில் விதவை நிலைமை தான் தலைவர் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிற கட்டுரை. 1926 22/8/1926 எழுதியிருக்காரு. ஸோ இந்த புத்தகம் இந்தியாவில் மக்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கட்டுப்பாடு, ஒழுக்கம் அப்படிங்கிற ஆச்சாரம், மத கொள்கை, இது எல்லாத்தையுமே சாதி எல்லாத்தையும் ஒரு பெண் உடலில் கட்டமைச்சிக்கிட்டு இருந்ததை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய, விவாதிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அன்றைக்கி யாருமே பெரியார் பக்கம் நின்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு காலகட்டத்தில், ஒரு வயது குழந்தை விதவையாக இருந்த காலகட்டத்தில் பெரியாருடைய சிந்தனைகள் இப்படி இருந்தது. ஸோ இதில் இந்த பெண்ணின் அடிமையானால் மாதிரியே இதில் ஒரு 10 தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பெண்ணிய அலைகள் அப்படிங்கிறதுல ஃபெமினிசம் எப்படி தொடங்குச்சு, உலக நாடுகளில் எப்படி ஃபெமினிச அலைகள் தொடங்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அதாவது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா வாக்குரிமை கேட்டு பெண்கள்லாம் போராடுறாங்க. ஸோ அதுதான் பெண்ணிய அலைகள். அப்புறம் இந்த செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற புத்தகம் 1949 வருது. அது 2 வால்யூமாக வருது. ஃபேக்ட்ஸ் அண்ட் மைட்ஸ் அப்படிங்கிறது வால்யூம் 1, வால்யூம் 2 லைவ்டு எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிறது. ஸோ 1960 கருத்தரிப்பு மற்றும் சட்ட ரீதியான சமத்துவமின்மைகளுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு இந்த புத்தகங்கள்லாம் முக்கிய காரணியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இதில் சீமான் டி புவாரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு எழுதுறது அவங்களுடைய பிறந்த விஷயங்கள், அவங்க எங்கே பிறந்தாங்க, இவங்க எப்போ எந்த வருஷம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இருக்கும். அதில் பெரியார் 1873 பிறந்துடுவார். அவர் 1909 அப்படின்னு நினைக்கிறேன், 9 or 8. ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் பிறந்திருப்பார். ஸோ 1908 86 வரைக்கும் வாழ்ந்தவர். 78வது வயசில் இறக்குறாரு. ஸோ கடவுளையும், பெரியார் மாதிரியே அவருமே கடவுளையும் மதத்தையும் 14 வயசுலேருந்தே துறந்த ஒருத்தர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வர தகவல். அப்புறம் கற்பு என்னும் கருத்தியல், காதல் என்னும் கருத்தியல், திருமண விடுதலை, பாலியல் தொழிலாளிகள், கைம்பெண்களும் அவர்கள் மறுமணமும், சொத்துரிமை, கற்பத்தடை அப்படிங்கிற புரட்சிகரமான விஷயங்களை அவருமே பேசியிருக்கிறார் அன்னைக்கு. ஸோ இதில் என்ன அட்வான்ஸ்டுனா, பெண்ணின் அடிமையானாலுக்கும் இதுக்கும் என்ன, இது படிக்கிறதுல என்ன நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னா, உலகம் முழுக்க எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெரியும். பெண்கள் இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவுமே அடிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு மத கலாச்சாரத்துலேயும் ஒவ்வொரு
ஒவ்வொரு பழக்கம் இருந்திருக்கும். ஸோ எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துனாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பழக்க வழக்கத்தோட பேர் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் தெரியும். அப்புறம் அப்ரோச் வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போகும் இதோட இது. பெரியார் வந்து சமூக விடுதலை, பெண்ணுடைய சமூக விடுதலை, பெண்ணை வந்து சக மனிதியாக மதிக்கணும் அப்படிங்கிறத முன்வைத்து இந்த சாதி மதம் இதெல்லாம் பெண் மீது தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ஒரு பெண் விடுதலைங்கிறத பேசியிருப்பார். ஸோ பெண் விடுதலைன்னா அதில் முழுக்க அது பெண் சார்ந்ததாக இருக்கணும். நீ என்ன மாதிரியே இருக்கணும், நான் எப்படி சுதந்திரமாக இங்கே இருக்கிறனோ அதே மாதிரி உனக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது, சக மனிதியாக பெண்ணை நடத்துறது எப்படி அப்படிங்கிறத வந்து பெரும்பாலும் பெண்ணின் அடிமையானால் படித்த பல தோழர்கள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு காரணம் வந்து பெண்ணுடைய சமூக விடுதலையை பேசக்கூடிய புத்தகமாக இருக்குது. அப்படி அந்த சமூக விடுதலையை பேசும்போது அவர் வந்து சயின்ஸ் பக்கம் ட்ராவல் பண்ணி போகிறது தான் பெண்ணின் அடிமையானால். பெண் விடுதலையாகி வரும்போது இந்த அவளுடைய வளர்ச்சியில் சயின்டிஃபிக்காக நாளைக்கு இது மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் வரும், இன்ட்ராய்ட்ரல் இன்செமினேஷன் பற்றியெல்லாம் பேசியிருப்பார் இல்லையா. ஸோ அதெல்லாம் கர்ப்பத்தடையெல்லாம்